ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ கொஞ்சமாக வேலையாக இருந்தனால பெருசாக 2 நாள் வந்து வீடியோ போட முடியல. ஆனால் மேலேயுமே வர முடியல மாடிக்கு. ஸோ ஆனால் இன்னைக்கு வந்ததுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸுங்க. ஸோ இது என்னன்னு தெரியுது, அந்த லில்லி இருக்கும் இல்லையா, அதோட பூக்கள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த கிழங்கு மாதிரி வரக்கூடிய செடிகள். இது கிழங்கு வச்சோம் அப்படின்னாலே கிழங்கு மூலிமா நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த கிழங்கு வந்து நான் வந்து ஒரு 3-4 வருஷமாகவே வச்சுருக்க கிழங்குகள் தான். ஸோ இந்த தொட்டியில் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் போன வருஷம் வச்சுருந்தேன். போன வருஷம் வந்துட்டு ஒரு பூ அந்த மாதிரி பூத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதே தொட்டியில் தான் வந்து இந்த சீசன் அன்சீசன் இருக்கு இல்லையா, அந்த சீசன் இல்லாத டைம்லேயுமே வந்துட்டு இதில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த சீசன் இந்த வெயில் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த இலையை எல்லாமே காஞ்சு போய் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. ஆனால் இந்த சீசனில் பாருங்கள், வெயில் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ஏர்லியராகவே வந்து இது பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு மே மாதத்தில் பூக்கும். ஸோ இப்போது நமக்கு ஏப்ரல்லே பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்கக்கூடிய பூக்கள். இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு நர்சரிஸில் கிழங்குகள்லாம் கிடைக்கும், டபுள் பெட்டல், சிங்கிள் பெட்டல் அந்த மாதிரி. அதில் இது வந்து ரெட் கலர். ஸோ இந்த கிழங்குகள் எல்லாமே வந்துட்டு ஒரு தடவை வச்சிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக வந்து நம்ம வந்து வருஷ கணக்கில் வச்சு கூட நம்ம வந்து இதை வளர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நெற்பவளம். இது வந்து பதியம் வச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் அவங்க வாங்கும்போதே நான் கேட்டது வந்துட்டு ஜெர்மினேஷன் ரேட் எப்படி இருக்கும்னா 50-50 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 10 விதைகள் வந்து பதியம் வச்சுருக்கேன். ஒரு விதை கூட அது பெருசாக ஜெர்மினேட் ஆகலை. ஸோ இது வந்து ஜெர்மினேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நெற்பவளம் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம். இது வந்து இந்த வெயில் காலத்தை விடவும் நம்ம வந்து இதில் ஜூன் ஜூலை டைமில் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஸோ இது வந்து நீங்கள் விதைகள் போட்டு அது முளைச்சி வந்துருச்சு அப்படின்னா 3 மாதத்தில் நமக்கு ஈல்டு தர ஆரம்பிச்சிரும். ஸோ யூஸ்வலாக நெற்பவளம் வந்துட்டு ஜெர்மினேஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா நிறைய வந்து 3 மாதத்தில் நிறைய முத்துக்கள் வச்சுட்டே இருக்கும், ரெகுலராகவே வைக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பாசி, அந்த ஜப்பமணி அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வெள்ளரிக்காய். இது வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது வந்து நல்லாவே பெருசாகிடுச்சு. ஸோ இதே ஹார்வெஸ்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முத்திருச்சு அப்படின்னா இதிலே விதைக்கு விட்டுறலாம். முடக்கத்தான் கீரை. ஸோ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப நல்லாவே வளருது. பெருசாக நம்ம வந்து 2 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளுக்கு ஒரு வாட்டி தண்ணி விட்டாலுமே நல்லா ஹெல்த்தியாக அது பாட்டுக்கு வளருது. இது வந்து படறதுக்கு நம்ம வந்து ஒரு பந்தல் மாதிரி போட்டு விட்டோம்னா ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருது. அடுக்கு மல்லி. இது ரொம்ப சூப்பராக வாசம் வரக்கூடிய பூக்கள். இது அவ்வளோ ஒரு அடி 2 அடிக்கு அந்த பக்கம் கூட நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இது வந்து பூக்கள் பறித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்போ தான் வந்து இதிலிருந்து புதுசாக வந்து அந்த பிரான்ச் வந்து அதிலிருந்து வந்து உங்களுக்கு காய்கள் பூக்கள் பூக்கும். ஸோ மல்லிப்பூ வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம். அதே மாதிரி ரெகுலராக பூக்கள் வைக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உரம் எந்த அளவுக்கு கொடுக்கறது முக்கியமோ அதே மாதிரி இதை கட் பண்ணி விடுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கீங்க லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.